எல்லாருக்கும். ஸோ இன்றைக்கி வந்து நம்ம ஒரு ஷாப்பிங் vlog பார்க்க போகிறோம். ஆக்சுவலாக மார்னிங் கொஞ்சம் சீக்கிரமாக கிளம்பணும்னு பிளான் பண்ணது, பட் கொஞ்சம் டைம் ஆகிடுச்சு. டைம் வந்து பார்த்திங்கன்னா 11:45 கிட்ட ஆகிடுச்சு. ஸோ இப்போ வந்து நம்ம சிட்டி சென்டர் போக போகிறோம். பஸ்ஸில் தான் போகிறோம். இன்னொரு லைஃப் அப்டேட் என்னன்னா, கார் வந்து நாங்கள் வாங்கியாச்சு ஆக்சுவலாக. அதில் ஆனால் ரெஜிஸ்ட்ரேஷனில் கொஞ்சம் ப்ராப்ளம் இருக்கனால கார் வந்து இப்போதைக்கு எடுக்க முடியாது. ஸோ அதனால் பஸ்ஸில் தான் அன்றைக்கி போகிறோம். செட்டில் ஆயாச்சு. இங்கேருந்து போகிறதுக்கு பார்த்திங்கன்னா அரௌண்ட் ஒரு 15 to 20 minutes ஆகும் எங்கள் ஏரியாவிலேருந்து சிட்டி சென்டர் போகிறதுக்கு. இங்கே வந்து பஸ் ட்ராவல் வந்து ரொம்ப கன்வீனியண்ட்டாக தான் இருக்கும். நம்ம ஊர் மாதிரிலாம் கச்சகச்சான்லாம் இருக்காது, ரொம்ப ஃப்ரீயாக தான் இருக்கும் பஸ்ஸஸ்லாம். ஸோ ட்ராவல் பண்ணது பெருசாக தெரியாது. பட் என்னென்னா திங்ஸ் நிறையா வாங்கிட்டு திருப்பி வரும்போது தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வரது தான் கொஞ்சம் கஷ்டம். ஸோ அதுக்கு கார் இருந்துச்சுன்னா இன்னும் கொஞ்சம் வசதியாக இருக்கும். ஓகே, இப்போ சிட்டி சென்டர் போய் இறங்கியாச்சு. நாங்கள் போனது பார்த்திங்கன்னா பெல்கிரேவ் ரோடு அண்ட் மெல்டன் ரோடு ரெண்டுமே பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி இல்லை, ஃபுல் ஆன் ஒரு இந்தியன் ஏரியா தான். அதை வந்து நீங்கள் போய் இறங்கினதுக்கு அப்புறமே பார்த்திங்கன்னா அது உங்களுக்கு இந்தியாவில் இருக்க ஒரு ஃபீல் தான் இருக்கும். ஏன்னா சுற்றி இருக்கிறது எல்லா ஷாப்ஸுமே பார்த்திங்கன்னா ரெஸ்டாரண்ட்ஸ் எல்லாமே வந்து இந்தியன்ஸ் தான் இருப்பாங்க. அண்ட் அங்கே போயிட்டோம்னா நமக்கு தேவையான எல்லா ஐட்டம்ஸும் நம்ம பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம், இன்க்ளூடிங் ப்ரொவிஷன்ஸ், வெஜிடபிள்ஸ், நம்ம ஊர் வெஜிடபிள்ஸ், மசாலாஸ் எல்லாமே வந்து இந்தியன் சூப்பர் மார்க்கெட்லலாம் கிடைக்கும். ஆக்சுவலாக லெஸ்டரே வந்து பார்த்திங்கன்னா வந்து மினி இந்தியான்னு தான் சொல்லுவாங்க. இங்கே வந்து ஆல்மோஸ்ட் ஒரு 70 to 80% வந்து இந்தியன்ஸ் தான் இருப்பாங்க. அதுலேயும் ஸ்பெசிஃபிக்காக பார்த்தா நார்த் இண்டியன்ஸில் குஜராத்திஸ் அண்ட் ராஜஸ்தான், பீகார் அந்த சைடில் இருக்கிறவங்க தான் ரொம்ப நிறையா இருக்கும். குஜராத்திஸ் வந்து பாப்புலேஷன் ரொம்பவே ஜாஸ்தி இங்கே, எஸ்பெஷலி இந்த சிட்டி சென்டர் பெல்கிரேவ் ரோடில். ஸோ ஃபர்ஸ்ட் பிளான் என்னென்னா தீபாவளிக்கு ட்ரெஸ் வாங்கணும். அதுக்கு வந்து பிரியா அப்படின்ட்டு ஒரு ஷாப் இருந்தது, ஆனால் ஓப்பன் ஆகலை. 12:30 மேலே தான் ஓப்பன் ஆகும்னு சொன்னாங்க. சரி, அதுக்குள்ளே வேறு எங்கேயாவது போய் பார்க்கலாம். இந்த பாம்பே லுக்ஸ் அப்படின்ற ஒரு ஸ்டோரில் போய் பார்த்தோம். அங்கே வந்து கலெக்ஷன்ஸ் எல்லாமே நல்லா இருந்தது. அங்கே உள்ள வந்து வீடியோ எடுக்க விடல, பட் ப்ரைஸஸ் வைஸ் வந்து ரொம்ப கொஞ்சம் ஒரு ஜாஸ்தியாக தான் இருந்தது. ஸோ நாங்கள் எதுவுமே வாங்கலை. அப்படியே வெளியே வந்து ரோடை க்ராஸ் பண்ணால் ஆப்போசிட்லேயே இந்த கடை வந்து நான் பார்த்தேன், ஷீத்தல் அப்படின்ட்டு இருந்துச்சு. அங்கே டிஸ்பிளேயில் வச்சுருந்த லெஹெங்காஸ் அதுவே வந்து நல்லா இருந்தது. சரி போய் பார்க்கலாம் அப்படின்ட்டு வந்தோம். இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சின்ன கடை அண்ட் கலெக்ஷன்ஸ் பார்த்திங்கன்னா ரொம்ப மினிமலாக தான் இருக்கும். பட் ஓரளவுக்கு அஃபோர்டபுளாக இருக்கும். அண்ட் அதில் ஒரு சிலது வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும். குவாலிட்டி வைஸ் வந்து அவ்வளோவா எனக்கு சாட்டிஸ்ஃபேக்டரியாக இல்லை. பட் ஒரு சில பீசஸ் வந்து குவாலிட்டியும் நல்லா இருந்துச்சு அண்ட் பார்க்குறதுக்கும் ரொம்ப நல்லா இருந்தது. எஸ்பெஷலி இந்த சாரீ வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. நல்லா ஹெவியான ஒரு ஒர்க்கோட சூப்பராக இருந்துச்சு. பட் நான் அதை வாங்கலை. ப்ளவுசஸ் அவைலபிளாக இருக்குது, துப்பட்டாஸ் தனியாக அவைலபிளாக இருக்குது. ஆல்சோ சாரீக்கு போடுற இன்ஸ்கர்ட்ஸ் அவைலபிளாக இருக்குது அண்ட் சாரீஸ், ஈவன் ஜென்ஸுக்கு கூட குர்தாஸ் அண்ட் குழந்தைங்களுக்கு குர்தா செட்ஸ், அதாவது பசங்களுக்கு சொல்லி குர்தா செட்ஸ்லாம் கூட அவைலபிளாக இருந்தது. அண்ட் ரேட் வைஸ் வந்து ரொம்பவே சீப்பாக தான் இருந்தது என்னை கேட்டால். ஸோ நீங்களும் தீபாவளிக்கு ட்ரெஸ் வாங்கணும் அப்படின்னா கண்டிப்பாக இந்த கடைக்கு வந்து ஒரு தடவை விசிட் பண்ணி பாருங்கள். மேபி உங்களுக்கு ஒரு சிலது பிடிச்ச மாதிரி அமையலாம். எப்படியோ எங்கள் 3 பேருக்குமே ஒரே கடையிலே வந்து ட்ரெஸ் எடுத்து முடிச்சாச்சு. டோட்டலாக பார்த்திங்கன்னா ஒரு 55 pounds கிட்ட வந்தது. நம்ம ரேட்டில் சொல்லணுன்னா அரௌண்ட் ஒரு 5300-400 சம்திங் மாதிரி வரும். பட் இங்கே என்ன ஒரு ப்ராப்ளம்னா சைஸ் ஆப்ஷன்ஸ்லாம் இருக்காது. ஒரே சைஸ் தான் இருக்கும். நமக்கு வேணும்னா வாங்கி நம்ம தான் ஆல்ட்ரு பண்ணிக்கணும். பட் ட்ரையல் ரூம் இருக்குது, நீங்கள் ட்ரையல் பண்ணி பார்க்கலாம். ஆனால் இங்கே டெய்லர் கிடையாது. ஸோ அவங்க என்ன பண்ணாங்கன்னா ஒரு டெய்லர் பக்கத்துலேயே ரெஃபர் பண்ணாங்க. அங்கே போயிட்டு நம்ம ஆல்ட்ரேஷன்ஸ் கொடுத்து வாங்கிக்கலாம். அண்ட் ஆல்ட்ரேஷன்ஸுக்கு தான் வந்து காசு ரொம்ப ஜாஸ்தியாக இருந்த மாதிரி எனக்கு தோணுச்சு. லைக் நான் லெஹெங்கா வாங்கினதே 25 pounds தான். அது ஆல்ட்ரேஷன் பண்ணுறதுக்கு வெறும் ப்ளவுஸ் மட்டுமே எனக்கு 10 pounds ஆச்சு. லைக் கொஞ்சம் லூஸாக இருந்தது. ஸோ அதை பிடிக்கிறதுக்கு கொடுத்துருந்தேன். அதுக்கு மட்டுமே 10 pounds ஆச்சு. ஸோ இது வந்து கொஞ்சம் ஜாஸ்தி தான். பட் வேறு வழி இல்லை, தீபாவளிக்கு ட்ரெஸ் போடணும் அப்படின்றனால வேறு வழி இல்லாமல் நான் கொடுத்து வாங்கிட்டேன். ஸோ இங்கே யூகே வந்ததுக்கப்புறம் எனக்கு தோன்ற ஒரு விஷயம் அதுதான். லைக் இந்த மாதிரி அன்எக்ஸ்பெக்டடாக தேவையில்லாமல் வந்து காசு வேஸ்ட் ஆகுற மாதிரி இருக்கும் சின்ன சின்ன விஷயத்துக்கெலாம். பட் அது ஒரு சிலது வந்து இன்னெவிட்டபிளாக இருக்கிறனால ஒன்றும் பண்ண முடியாது.
ஸோ இங்கே பேசிக்காக ஸ்டிச்சிங்லாம் தெரிஞ்சுட்டு ஒரு குட்டியாக மிஷின் வாங்கி வச்சுக்கிட்டா இந்த மாதிரி வேலையெல்லாம் நம்மளே பார்த்துக்கலாம். ஸோ இதுக்கு வந்து தேவையில்லாமல் நம்ம காசு ஸ்பெண்ட் பண்ண வேண்டாம். ஷாப்பிங் பண்ணி முடிக்கிறதுக்குள்ளே விவான் வந்து டயர்டாகி கத்த ஆரம்பிச்சிட்டான், லைக் போகணும் அப்படின்ட்டு. ஸோ முடிச்சுட்டு எல்லாருமே வந்து ஒரே கலராக எடுக்கணும் அப்படின்ட்டு ப்ளூ கலர்லேயே வந்து 3 பேருக்கு வாங்கியாச்சு. வாங்கிட்டு இது வந்து டெய்லரோட அட்ரஸ் கொடுத்தாங்க, அங்கே போயிட்டு நம்ம ஆல்ட்ரேஷன் கொடுத்து வாங்கணும். ஓகே, ஓரளவுக்கு எனக்கு வந்து ஒரு சாட்டிஸ்ஃபேக்ட்ரியான ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக தான் இருந்துச்சு ட்ரெஸ் வாங்கினது. ஏன்னா எனக்கு யூஸ்வலாக வந்து ஆசைப்பட்ட மாதிரியே அமையாது. ஸோ ஏதாவது ஒரு மனசாக வாங்கிட்டு போகிற மாதிரி தான் இருக்கும். பட் இந்த தடவை அப்படி இல்லை, ஓரளவு பிடிச்சி வாங்குற மாதிரி தான் இருந்துச்சு. எனக்கு வந்து இந்த செட்டோட துப்பட்டா அவைலபிளாக இல்லை. இது வந்து ஜஸ்ட் ப்ளவுஸ் அண்ட் ஸ்கர்ட் மட்டும்தான் இருந்தது. ஸோ துப்பட்டா வந்து இந்த கடையிலே பார்த்தேன், ஒன்றும் எனக்கு சரியாக வரலை. அதனால் அது மட்டும் நான் வேறு கடையில் வாங்கிட்டேன். ஓகே, இதுதான் ஸ்டோர் நேம், ஷீத்தல் ஃபேஷன்ஸ் அப்படின்ட்டு. இங்கே கண்டிப்பாக நீங்கள் வந்து செக் பண்ணி பாருங்கள், நல்லாயிருக்கும். ஓகே, அடுத்து என்ன வேலைன்னா ஃபர்ஸ்ட் போய் இந்த ஆல்ட்ரேஷன் கொடுக்கணும். ட்ரெஸ்ஸை கொடுத்து எப்படியும் அவங்க லேட் ஆக்குவாங்க. கொடுத்து வாங்கிட்டு அண்ட் தீபாவளி பலகாரம் செய்கிறதுக்கு ஒரு சில ஐட்டம்ஸ் வந்து வாங்க வேண்டியிருக்குது. வாங்கிட்டு நம்ம சாப்பிட போகணும். லஞ்சுக்கு வந்து அங்கே பெல்கிரேவ் கமர்ஷியல் சென்டர்ன்ட்டு ஒரு காம்ப்ளெக்ஸ் மாதிரி இருக்குது. அங்கே வந்து ஒரு ரெஸ்டாரண்ட் போகணும், இந்தியன் ரெஸ்டாரண்ட் தான், வந்து ஒரு குஜராத்தி, ப்ராப்பர் குஜராத்தி ரெஸ்டாரண்ட். இங்கே மெனு பார்த்தீங்கன்னா இந்தியன் மெனு இருக்குது, மெக்சிகன், இட்டாலியன் எல்லாமே அவைலபிளாக இருக்குது. அண்ட் ஃபுட் டேஸ்ட்டுமே வந்து ரொம்பவே சூப்பராக இருந்தது. எனக்கு எல்லாமே பிடிச்சிருந்தது, எல்லா ஐட்டமே நல்லா இருந்தது. ஆம்பியன்ஸும் நல்லா இருக்குது அண்ட் ரேட் வைஸும் ஓகேவாக தான் இருக்குது. ரொம்ப காஸ்ட்லிலாம் சொல்ல முடியாது, ஓரளவுக்கு ஓகேவான ரேஞ்சில் தான் இருக்குது. சாப்பிட்டுட்டு வெளியே வந்தால் பக்கத்துலேயே வந்து மோர் அப்படின்ட்டு ஒரு சூப்பர் மார்க்கெட் இருந்தது. வந்து இந்தியன் சூப்பர் மார்க்கெட் தான். அங்கே வந்து விளக்கு அது மாதிரி ஐட்டம்ஸ்லாம் வச்சுருந்தாங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா 3 பவுண்ட்ஸுக்கு வாங்கினேன். 4 விளக்கு வந்து ரொம்ப காஸ்ட்லி தான், லைக் 300 ருபீஸ் கிட்ட வருது. அங்கே போயிட்டு ஒரு குட்டி ஷாப்பிங், ஒரு சில ப்ரொவிஷன்ஸ்லாம் வாங்க வேண்டியிருந்தது. வாங்கி முடிச்சுட்டு கிளம்பியாச்சு. அங்கே வந்து நான் பாயும் ஆக்சுவலாக ரொம்ப நாள் தேடிட்டு இருந்தேன், வந்து கீழே போட்டு உட்கார்றதுக்கு, அதுவும் அவைலபிளாக இருந்தது. ஸோ நீங்களும் பாய் வந்து வாங்குறதுக்கு தேடிட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த சூப்பர் மார்க்கெட்டில் பாய் வாங்கி அவைலபிளாக இருக்குது. அண்ட் ரேட்டும் வந்து பார்த்தீங்கன்னா 5 பவுண்ட்ஸ், 10 பவுண்ட்ஸ், 15 பவுண்ட்ஸ் வரைக்கும் வச்சுருக்காங்க, வெரைட்டியை பொறுத்து. ஸோ அடுத்ததான் ரொம்ப எக்ஸைட்டிங்கான பார்ட், அட்லீஸ்ட் எனக்கு ரொம்ப எக்ஸைட்டிங்கான ஒரு பார்ட் வந்து நம்ம B&M ஸ்டோர் போக போகிறோம். B&M ஸ்டோர் வந்து ரொம்ப நாளாக எனக்கு இங்கே வந்ததுலேருந்தே போகணுன்ட்டு ஆசை, ரொம்ப ஃபேமஸும் கூட. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு தேவையான எல்லா திங்ஸுமே, அதாவது ஹோம் டெக்கர், கிச்சன் ஐட்டம்ஸ், இன்டீரியருக்கு தேவையான ஐட்டம்ஸ் அண்ட் ஆல்சோ க்ளீனிங் ஐட்டம்ஸ் எல்லாமே வந்து இங்கே கிடைக்கும். ஸோ என்ட்ரு ஆனோடனே பார்த்தீங்கன்னா இப்போ கிறிஸ்மஸ் டைம்ன்றனால, கிறிஸ்மஸ் இன்னும் வரலை, பட் அதுக்குள்ளே கிறிஸ்மஸ்க்கு தேவையான டெக்கரேட்டிவ் ஐட்டம்ஸ் எல்லாமே வந்து வர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ கிறிஸ்மஸ் தீமில் இருக்கிற மக்ஸ், ட்ரெஸ்ஸஸ், கிச்சன் ஐட்டம்ஸ் எல்லாமே வந்து வந்துடுச்சு. ஆல்சோ ஹாலோவின் தீம் ஐட்டம்ஸும் கூட அவைலபிளாக இருந்தது. ஸோ நாங்கள் அன்றைக்கி மெயினாக போனது வந்து ஒரு சில பெட்டிங் திங்ஸ் வாங்குறதுக்கு போனோம். அண்ட் ஆல்சோ வால் ஷெல்ஃப்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குன்னு சொன்னாங்க. ஸோ அதுவும் வாங்குறதுக்கு போனோம். ஆல்சோ அன்றைக்கி நாங்கள் போகிறப்ப ஆல்மோஸ்ட் க்ளோசிங் டைம் ஆகிட்டனால ஆக்சுவலாக ஸ்டோரே வந்து நாங்கள் ஃபுல்லாக எக்ஸ்ப்ளோர் பண்ணலை. ஸோ தனியாக அதுக்குன்ட்டு ஒரு நாள் போயிட்டு ஸ்பெண்ட் பண்ணணும். ரொம்ப ரொம்ப பெரிய ஸ்டோர் அண்ட் ரேட்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா சூப்பர் அஃபோர்டபுளாக இருந்தது. அண்ட் கலெக்ஷன்ஸ் எல்லாமே வந்து வேறு லெவல், செம்மையான கலெக்ஷன்ஸ் வந்து வச்சுருக்காங்க. அப்படி ஒரு வைட் ரேஞ்ச் ஆஃப் கலெக்ஷன்ஸ் இருக்குது. ஸோ எதை வாங்குறோம், எதை வாங்குறது, எதை விடுறதுன்ட்டே தெரியல. அந்த மாதிரி எதை பார்த்தாலும் ஆசையாக இருக்குன்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி இருந்துச்சு. ஸோ கண்டிப்பாக திருப்பி போகணுங்க. ஆல்சோ இங்கே வந்து கிறிஸ்மஸ் ட்ரீ வைக்கலாம் அப்படின்ட்டு நினச்சிருக்கேன். விவானும் வந்து கேட்டுகிட்டே இருக்கான். ஸோ கிறிஸ்மஸ் டெக்கர் ஐட்டம்ஸ், ட்ரீலாம் வந்து வாங்குறதுக்கு போவோம். ஸோ இந்த இயர் வந்து பார்த்திங்கன்னா தீபாவளி அண்ட் இந்த இயரே வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்க போகுது. ஃபர்ஸ்ட் வந்து ஃப்ரைடே என்னோடய பர்த்டே வருது, கம்மிங் ஃப்ரைடே. அண்ட் அதுக்கப்புறம் மண்டே தீபாவளி, அதுக்கப்புறம் ஹாலோவீன் அப்படின்னு மாற்றி மாற்றி நிறையா வந்துட்டு இருக்கும். அண்ட் அதுக்கப்புறம் கிறிஸ்மஸ் வருது. ஸோ வந்து ரொம்ப எங்கேஜாக இருக்கும் அப்படின்ட்டு நினைக்கிறேன். ஆக்சுவலாக விவானோட ஸ்கூல்லே வந்து ஹாலோவீன் செலிப்ரேட் பண்ணுறாங்க. அவனுக்கு வந்து காஸ்டியூம் வாங்கியிருக்கணும், அன்றைக்கி பிக் பண்ணுறதுக்கு மறந்துட்டேன். டைம் ரொம்ப கம்மியாகனால எனக்கு டக்குன்னு தோணவே இல்லை. ஸோ மறந்துட்டு வந்துட்டேன். ஸோ ப்ராபப்ளி திருப்பி அது வாங்குறதுக்காகவும் போகணும்.
ஆல்சோ நான் பிஎன்எம்மில் என்னென்ன வாங்கினேன் அப்படின்ற ஒரு மினி ஹால் வீடியோ வந்து என்னோடய இன்ஸ்டாகிராம் பேஜில் ரீல்ஸாக நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன். ஸோ கண்டிப்பாக அதையும் செக் பண்ணி பாருங்கள். அண்ட் என்னோடய இன்ஸ்டாகிராம் பேஜையும் இது வரைக்கும் ஃபாலோ பண்ணாதவங்க கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள். என்னோடய இன்ஸ்டா ஹேண்டில் வந்து பார்த்திங்கன்னா நான் ஸ்க்ரீன்லேயும் தரேன், ஸோ டிஸ்கிரிப்ஷன்லேயும் இருக்குது, கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். ஆல்ரைட், இப்போ டைம் வந்து பார்த்திங்கன்னா ஈவினிங் 5:15 கிட்ட ஆகிடுச்சு. வீட்டுக்கு கிளம்ப வேண்டியதான். வந்த வேலை வந்து எல்லாமே முடிஞ்சிடுச்சு. அண்ட் லெஸ்டரில் வந்து பார்த்திங்கன்னா இந்த தீபாவளி லைட்ஸ் வந்து ரொம்பவே ஃபேமஸ். அண்ட் இந்த ஏரியாவில் எஸ்பெஷலி தீபாவளி வந்து ரொம்ப சூப்பராக செலிப்ரேட் பண்ணுவாங்க. ஸோ கண்டிப்பாக தீபாவளி அன்னைக்கு இங்கே வரணும் அப்படின்னு நினச்சிருக்கேன். ஈவினிங் டைமில் அந்த மாதிரி ஃபுல்லாக நம்மளோட தீபாவளி தீம் லைட்ஸ்லாம் போட்டு ரொம்பவே அழகாக இருக்கும். ஆல்சோ இந்த ஷாப் காமிச்சேன், இதில் தான் வந்து நான் துப்பட்டா வந்து வாங்கினேன். ஸோ இந்த ஷாப்பையும் கூட நீங்கள் கண்டிப்பாக செக் பண்ணி பார்க்கலாம். எஸ், இந்த vlog பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள். ஆல்சோ எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தென் பை, டேக் கேர்.